வணக்கம் நண்பர்களே. பாண்டவர்களையும் கௌரவர்களையும் மையமாக வச்சு ஒரு பெரிய போருக்கு காரணமான பல நிகழ்வுகளை உள்ளடக்கிய கதை தான் மகாபாரதம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். பஞ்ச பாண்டவர்களை சூதாட்டம் விளையாடணும்னு சொல்லி தங்களோட ஹஸ்தினாபுர மாளிகைக்கு கௌரவர்கள் அழைச்சாங்க. தன்னோட தம்பிங்களை விட மூத்தவரான தர்மருக்கு ஏனோ அந்த சூதாட்டத்தில் ஒரு விருப்பம் இருந்ததுனால விருப்பமாக போய் அந்த சூதாட்டத்தில் கலந்துக்கிட்டார். தன் தம்பிங்களோட ஹஸ்தினாபுர மாளிகைக்கு போனவர் தன்னையே அடமான வச்சு அந்த விளையாட்டில் ஆடி தன்னை இழந்தது தான் மிச்சம். தன்னை மட்டும் இழக்காமல் அங்கே இருக்க மக்களோட கேலிக்கெல்லாம் ஆளாகி தன்னோட தம்பிங்களையும் அந்த சூதாட்டத்தில் அடகு வச்சு அவங்களையும் இழந்தது தான் மிச்சம். கௌரவர்களோட சூழ்ச்சியை கூட புரிஞ்சிக்காம சூதாட்டத்தில் கலந்துக்கிட்டு தர்மன், பீமன், அர்ஜுனன், நக்குலன், சகாதேவன் பஞ்ச பாண்டவர்களாகிய இந்த 5 பேரும் அங்கே இருக்க மக்கள் முன்னாடி தங்களை இழந்து அவங்களோட கேலிக்கெல்லாம் ஆளானது தான் மிச்சம். அது மட்டும் இல்லாமல் தர்மர் கடைசியாக தன்னோட மனைவியாகிய பாஞ்சாலியவும் அந்த சூதாட்டத்தில் அடகு வச்சு விளையாடுறாரு. ஆனால் அந்த சூதாட்டத்தில் ஜெயிக்க முடியாமல் தன்னோட மனைவியாகிய திரௌபதியும் இழந்துடுறாரு. இதனால் என்ன கொடுமைன்னா, பெண்களோட பகுதியில் இருந்த திரௌபதியை போயிட்டு பிடிச்சி இழுத்துட்டு வராங்க அந்த சபைக்கு இழுத்துட்டு வந்த திரௌபதியை அதோடு விடாமல் அனைவர் முன்னிலையிலையும் துரியோதனன் தன்னோட தம்பி ஆகிய துச்சாதனன் கிட்ட திரௌபதியோடைய புடவையை உருவுமாறு கட்டளையிடுறார். அவ்வளவு பேர் கூடியிருக்க அந்த சபையில் தன்னை காப்பாற்ற யாருமே முன்வராததை பார்த்து நொந்து போன பாஞ்சாலி கடைசியாக கிருஷ்ணரை உதவிக்கு அழைக்கிறாங்க. அவரோட துணையினால் மீண்டு வந்த திரௌபதி அங்கேயே உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. திரௌபதியோட அந்த இடத்துல தலை குனிஞ்சு மட்டும்தான் உட்காந்துருக்காங்க. அவங்களால எதுவும் செய்ய முடியல. ஆனால் கிருஷ்ணரோட உதவியால் காப்பாற்றப்பட்ட திரௌபதி இதுக்கப்புறம்தான் பொங்கி எழுந்து அங்கே இருக்க எல்லாருக்கும் சாபம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட ஆடையை உருவி தன்னை இந்த சபைக்கு நடுவில் மானபங்கம் படுத்தின துச்சாதனனோட குருதியை கொண்டு தன்னோட கூந்தலை கழுவாத வரைக்கும் அவிழ்க்கப்பட்ட இந்த கூந்தலை முடியவே போகிறதில்லைன்னு சொல்லி ஒரு சபதம் எடுக்கிறாங்க. துச்சாதனனோட குருதி தன்னோட தலைமுடியில் படுற வரைக்கும் தலைக்கு எண்ணெய் தேய்க்க போகிறது கிடையாது, தலையை முடிய போகிறதும் கிடையாது. அப்படி முடியாமல் விட்டாதான் தன்னோட கணவர்களாகிய பஞ்ச பாண்டவர்களுக்கு பாஞ்சால நாட்டு திரௌபத மன்னனின் மகளாகிய பாஞ்சாலி நினச்சாங்க. அதோட 13 வருஷம் அவங்களோட வனவாசத்துலேயும் அவங்க கூழ்ந்தலை அப்படியே தான் விட்டுருந்தாங்க. கடைசியாக மகாபாரத போரில் திரௌபதியோட சபதத்தை நிறைவேற்றுற மாதிரி பீமர் துச்சாதனன் கூட போரிட்டு துச்சாதனனை போரில் வீழ்த்தி துச்சாதனனோட குருதியை எடுத்துகிட்டு வந்து பாஞ்சால நாட்டு திரௌபதனின் மகளாகிய திரௌபதிக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. அந்த குருதியை வாங்கின திரௌபதி அதில் தன்னோட தலைமுடியை அலசி அது மூலமாக தன்னோட ஆறுதலை தேடிக்கிட்டாங்க. தன்னோட இந்த 13 வருட காத்திருப்புக்கு இந்த மகாபாரத போரில் ஒரு விடிவு காலம் வந்ததாக நம்பி அதுக்கப்புறம் தன்னோட கூந்தலை முடிஞ்சாங்க. தன்னோட கணவன்மார்களை நினச்சும் பெருமிதம் கொண்டாங்க. இந்த மாதிரி அகிலம் போற்றும் பாரதத்தில் திரௌபதியை பற்றி நிறைய சுவாரஸ்யமான கதைகள் உண்டு. அவங்களோட அபாரமான அழகு, அவங்களுடைய பக்தி, அவங்களோட காதல், அவங்க பட்ட அவமானம், அவங்க விட்ட சாபம், அவங்களோட சபதம், இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான கதைகள் உண்டு. என்னை ஈர்த்த இந்த கதையை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம்.